மதுரையில சென்ட்ரல் ஏடியனை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமா? அவர் நல்ல மனுஷனாச்சு. கோமங்கலத்துல ஜெயியா இருந்தாரு. பொள்ளாச்சி செக்ஷன்ல கோமங்கலம் சப்செக்ஷன்ல ஜெயியா இருந்தாரு. திண்டுக்கல்ல ஜெயியா இருந்தாரு. மதுரையில் அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியா இருந்தாரு. எல்லா இடத்துலையும் அவருக்கு நல்ல பேர் இருந்தது. அதுக்கு முன்னாடி கேரளாவிலையும் நல்ல பேர் இருந்தது. அவரு நம்ம திண்டுக்கலுக்கு ஏடினா திரும்பி வந்துட மாட்டாரா அப்படிலாம் கூட நாங்க பேசிக்கிட்டோம் எங்க இதுல. ஆனா சமீப நாட்கள்ல மனிதர்கள் எப்படிலாம் மாறுவாங்க, சந்தர்ப்பங்கள் மாறும்போது மனிதர்கள் மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு உதாரணமாக நிகழ்வாக இருக்கிறது. அதிகாரி அந்த ஒரு நடுநிலையிலிருந்து செயல்பட வேண்டிய இடத்துல இருந்து அவர் பிறண்டு இருக்காரு அப்படிங்கிறத நாங்க கண்கூடா பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஏடிஎன் சென்ட்ரல் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபடியும் மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் அதிகாரத்துக்கு பயந்து, மிரட்டலுக்கு பயந்து, எஸ்ஆர்எம்க்கு பயந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறாரோ என்று ஐயப்பாடு எழுகிறது. ஒரு அந்த அடிசலைக்கு மாட்டுக்கு மேஸ்திரி பார்க்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே தெரியும். ஒரு ஃபெயிலியர் அட்டன் பண்ண தெரியும். ஒரு பாயிண்ட்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படுதா அதை பார்க்க தெரியும். அவர்கள் தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டெக்னீஷியன்களாகவோ அல்லது ஜெய் பார்க்க வேண்டிய வேலைகள்ல பாதி வேலைகளை வந்து இவங்க கூட அட்டன் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலிகளா இருப்பாங்க. அதனால தான் இந்த பதவியை வந்து பரவலாக எல்லா லொகேஷன்லையும் எல்லா கேங்லையும் வந்து அந்த சீனியாரிட்டியை மெயின்டைன் பண்ணி அவங்களுடைய நாலேஜை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா தலைகீழா அருகாமையில் இருக்கிற திண்டுக்கல் செக்ஷனை பத்தி நான் சொன்னேன். இங்க திண்டுக்கல் மதுரையில இப்படியாக 7 கீமேனா ஒரே இடத்துல தேவையில்லாம போட்டு வச்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல். அது வந்து அவர் சொல்றக்கூடிய காரணம் வந்து 4 கீமேன் வந்து மாற்று சங்கத்துல தேவைப்பட வேண்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல அதிகாரி தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொண்டு தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய நிலையிலிருந்து கீழிறங்கி இப்படியான கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டிருப்பது மிகுந்த வருத்தத்தை தெரிவிக்கிறது ஏற்படுத்துகிறது. தோழர்கள், செடி வெட்டுறது, இந்த கருவு கிரீசிங், இந்த மாதிரி வேலைகளுக்கு கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நீண்ட நாட்களாக போராடிட்டு இருக்கோம். அவருடைய செக்ஷன்ல இருக்கக்கூடிய வேலைகளுக்கு தான் இந்த வேலைகள். அதையும் கூட நம்ம வந்து அதனால வந்து உயிர் சேதங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத காமிச்சு அவர் வந்து அது வந்து ஓவர் ஒர்க்லோடு அப்படிங்கிறத சுட்டி காமிச்சு நம்ம வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனா பர்மனன்ட் கீமேன அவரை வந்து நீ போய் பெயிண்ட் அடிக்க சொல்றது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது இது கேள்விப்படுறதே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவர் டெய்லி அவருடைய ஒர்க்லோடே வந்து இவங்களால ஒரு நாளைக்கு வந்து ட்ராலில போறாங்க. இப்போ 30 ட்ராலி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஃபுட் பிளேட் இன்ஸ்பெக்ஷன் போற மாதிரி நம்ம டிஆர்டி ஸ்டாஃப் 15 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு போறாங்கல்ல, அது மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வந்து நடந்து போங்க. முன்னாடி எல்லாம் நடந்து போனதுதான். இப்ப நடந்து போய் பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த கீமேன் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது. ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காது. முன்னாடி சைட்ல அந்த செஸ்ல ஒரு 3 அடி இடம் இருந்துச்சு. இப்போ அந்த செஸ்ல தான் என்ன போட்டிருக்கோம், நம்ம டிஆர்டி அந்த போஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ அதனால நடந்து போறது கீழெல்லாம் போக முடியாது, தண்டவாளத்துல தான் போய் ஆகணும். அந்த ஜல்லி இப்போ இருக்கிற எந்த இடத்துலயுமே வந்து பாக்ஸிங்லாம் சரியாக இல்லை. மிஷினை விட்டு பாக்ஸிங் பண்றாங்க, ஆனா ஜல்லி குவிஞ்சு கிடக்கு. அந்த குவிந்து இருக்கக்கூடிய ஜல்லியில அந்த பள்ளமேட்ல தான் அந்த கீமை நடந்து போயிட்டு வரான். ஆனா அவனுக்கு அதுக்கு மேற்பட்டு கூடுதலான இந்த மாதிரியான வேலைகளை வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு மனிதத்தன்மையா இருக்கா இல்லையா? அதிலும் குறிப்பாக இது மாதிரியாக வேலை செய்யாமல் சுற்றி திரியக்கூடிய தொழிலாளர்கள் சுற்றி திரியக்கூடிய ஓப்பிடிக்கிற கேசுகளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு திராணி இல்லாம ஏற்கனவே வேலை சுமையில இருக்கக்கூடிய தொழிலாளியை நீங்க மீண்டும் மீண்டும் இது போல வந்து பிரஷருக்கு உண்டாக்குறது அவர்களை உண்மையிலேயே மன உளைச்சல் உண்டாக்கி அவரை தற்கொலை எண்ணத்துக்கு கூட அவரை கொண்டு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து பிளாக் ஸ்மித் வேலைகளை இங்க வந்து கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. இது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். பிளாக் ஸ்மித் வேலை கான்ட்ராக்ட்ல வந்து என்னன்னா நமக்கு எப்பவுமே தெரியும், கான்ட்ராக்ட் வேலைகள் அவங்க சுத்தமாக இருக்காது. சரிங்களா? ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட்ல நடந்து கட்டி முடிச்சாலும் நம்ம சொந்தமா கட்டி முடிச்சாலும் அதை போய் சுரண்டி பார்ப்போம். ஏன்னா அதுல வந்து சீக்கிரமா ஒரு லைஃப் கம்மியா இருக்குமே, நமக்கு நம்பிக்கையே வராது. ஒரு வீடே வாங்குறோம் அப்படின்னா ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு போட்டு வாங்குற வீடு அப்படின்னா கான்ட்ராக்ட்காரங்க கட்டினாங்களா, நான் சொந்தமா கட்டிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அதனுடைய குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய லாப நோக்கில் செயல்படக்கூடியவர்கள் தான் அந்த ஒப்பந்த பணியாளர்கள். ஒப்பந்தம் எடுக்கக்கூடியவங்க லாப நோக்கில் தான் செயல்படுவாங்க. பிளாக் ஸ்மித் பார்க்கக்கூடிய வேலைகளை கான்ட்ராக்ட் உள்ளாலே நீங்க ஈடுபடுத்துறீங்க. அந்த வேலையோட குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்க செக் பண்ணீங்களா? ஃபேவரிட்டிசம் பார்க்காதீங்க,
இது வந்து பயணிகள் பாதுகாப்பையும் ரிஸ்க்கு உள்ளாக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல என்னங்க கேட்குறாங்க, இப்போ பெரும்பான்மையான அதிகாரிகளுடைய வீட்டில் இல்லத்தரசிகளும் தன்னுடைய குழந்தைகளும் பெண்களும் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்களாகவும் வேற ஒரு போஸ்டில் இருக்கக்கூடிய இருக்கிறாங்க. அங்க நீங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரு கழிவறை வசதி இல்லை, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு கழிவறை வசதி இல்லை, உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தனியான ஒரு ரூம் இல்லை, ஒரு உடை மாற்றுறதுக்கு ஒரு இடம் இல்லை. ஏங்க மாசத்துல 3 நாள் மிக கடுமையான வழி அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல தேவைப்படக்கூடிய ஒரு தனிமை, ஒரு பிரைவசி, அதுக்காக ஒரு ரூம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண் தொழிலாளர்களுக்கு இன்ஜினியரிங்ல ஒரே ரூம்லயே 4 பேர் 5 பேர் ஒரு ஆண் தொழிலாளர்கள் இருந்தாலும் அவங்களோட தான் இவங்களும் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, அக்காமடேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் கேட்குறோம், இது இன்றைக்கு நேரத்துக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை இல்லை. சீனிவாசன் சொன்ன மாதிரி கடந்த 10-20 ஆண்டுகளாக இது இந்த கோரிக்கைகள் இருக்கு, இதை கண்டுக்கிறவே இல்லை. ஆனா நாங்க வந்து மகளிருக்கு வந்து எல்லா தேவைகளும் நாங்க பூர்த்தி செய்யறோம், நாங்கள் வந்து மீண்டும் வந்து அங்கீகாரத்தை பெற்றால் நாங்கள் பாலும் தேனுமாக இந்த மகளிர் தொழிலாளர்களுக்கு நாங்கள் வந்து ஏற்படுத்தி தருவோம் அப்படின்லாம் வந்து நீங்க வந்து கதையை கட்டி அவங்களுடைய ஓட்டை பெற்றீங்களே, அதற்காக நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? அவங்களுக்கு தனியான ஒரு கழிப்பறை, தனியான ஒரு ரெஸ்ட் ரூம், இந்த மாதிரியான வசதிகளை வந்து செய்து கொடுத்தீங்களா? செய்து கொடுக்க வேண்டும். இதற்கு தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல போராடிட்டு இருக்கோம். அதிகாரிகளே தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இது போன்ற டிஆர்இனுடைய கோரிக்கைகள் சொன்னாரு, சீனிவாசன் சொன்னாரு, கோரிக்கையில உங்களுக்கு வைக்க தெரியுமா, முதல்ல உங்களுக்கு படிக்க தெரியுமா முதல்ல? ஏன்னா அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் ஏதாவது ஒரு அறிக்கையில கொடுக்கும்போது அதை போய் வந்து முன்கூட்டியே முந்திரி கொட்ட மாதிரி போயிட்டு அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. ஆனா அதனுடைய பின்விளைவை கடந்த 10, 20, 22 ஆண்டுகளாக நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதே போலதான் என்பிஎஸ்சி போய் சப்போர்ட் கொண்டு வந்தாங்க. அப்ப தோழர் ஜானகிராமன் அவர்களோட சென்னையில ஒரே சண்டை. அப்போ வந்து மாட்டு சங்க பொதுச் செயலாளர் கண்ணையா அவர் என்ன சொல்றாரு, இந்த திட்டம் வந்து மிக அருமையான திட்டம், அதனால நாங்க இதை வந்து வரவேற்கிறோம். இந்த டிஆர்இ காரங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சி திட்டுறதான் வேலை. இன்னும் அந்த வீடியோ இருக்கு சோசியல் மீடியால, அதிர்ஷ்டவசமா சோசியல் மீடியால இருந்து இவங்க எல்லா வீடியோ அழிக்க முடியாது. அவர் ஓப்பனா சொல்றாரு இது நல்ல திட்டம்னு சொல்றாரு, அந்த வீடியோ என்ன இருக்கு. ஆனா அவர்களுடைய வாயாலே இது கொஞ்சம் வந்து மோசமா இருக்கு, அதனால எங்களுக்கு யூபிஎஸ் வேணும், ஜிபிஎஸ் வேணும். ஜிபிஎஸ் அவங்க யூபிஎஸ் தான் கேட்கல, ஜிபிஎஸ் கேரண்டீட் பென்ஷன் இருந்தா போதும், ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா. அப்படி அவங்கள வந்து நிலையை மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இதை முன்னாடியே சுட்டி காட்டுறது டிஆர்இ. சரி, இதை நாங்க என்ன சொல்ல வரோம்னா, கோரிக்கை வைப்பதற்கும் அதை வழிநடத்தி செல்வதற்கும் வென்று எடுப்பதற்கும் டிஆர்இ காரனால மட்டும்தான் முடியும். உனக்கு சத்தியமா தெரியாது. அதிகாரிகளே, டிஆர்இ காரங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நியாயமானது, அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த டேரியன் சென்ட்ரல் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.